இறைவனுக்கு நன்றி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் திரையுலகின் மாபெரும் சக்தியாக விஸ்வரூபம் எடுத்து நின்ற நிலையில் மக்களின் மனநிலையை மிக தெளிவாக அளந்து வைத்திருந்தார், தெரிந்து வைத்திருந்தார். மக்கள் எந்த மாதிரி கதையை ஏற்பார்கள், வரவேற்பு கொடுப்பார்கள், எந்த மாதிரி வசனம், எந்த மாதிரி பாடல்கள் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அலசி ஆராய்ந்து மக்களின் பல்ஸ் தெரிந்து படங்களை உருவாக்கினார். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு சமூகத்திடையே, ஒவ்வொரு மனிதரிடையே கொண்டு போய் சேர்க்கும் விதமாக தான் கதைகளை அமைத்திருந்தார். அந்த அளவுக்கு அவர் கதைகளில் அவருக்கான கதாபாத்திரங்களை வடிவமைப்பதில் திறமைசாலியாக இருந்தார். மக்களின் மனநிலை அறிந்தவராக இருந்தார். மீனவ சமுதாய மக்களிடையே அவருக்கான செல்வாக்கை உருவாக்கிய, செல்வாக்கை வளப்படுத்திய படம்தான் படகோட்டி. மீனவ மக்களின் அன்றாட வாழ்வை, போராட்டத்தை, அவர்களுக்கிடையே இருக்கின்ற முரண்பாடுகளை, அவர்கள் கடலில் இருந்து வாழ்கின்ற அந்த ஒவ்வொரு நொடியையும் தன்னுடைய வாழ்வை பணயம் வைத்து உழைக்கின்ற அந்த உழைப்பை அப்படியே தத்ரூபமாக படகோட்டி படத்தில் பதிவு செய்திருந்தார் மக்கள் திலகம். 1964ஆம் ஆண்டு தீபாவளி அன்று வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்றது. மீனவ சமுதாய மக்களின் அமோக ஆதரவையும், எம்ஜிஆரின் ரசிகர்களின் பட்டி தொட்டி எங்கும் உள்ள மக்களின் ஆதரவும் பெற்று மாபெரும் வசூலையும் குவித்து வெள்ளி விழா கண்ட படம் இது. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனின் இசையில் இந்த படத்திற்கான பாடல்கள் பிரத்யேகமாக படத்திற்காகவே எழுதப்பட்ட, அந்த கதாபாத்திரத்துக்காகவே எழுதப்பட்ட பாடல்களாக அமைத்திருந்தன. தொட்டால் பூமலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், தன்னை எடுத்து என்னை கொடுத்து போனவன் போனானடி, நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை, பாட்டுக்கு பாட்டு எடுத்து, கல்யாண பொண்ணு கல்யாண கண்ணு, மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் போன்ற இந்த பாடல்கள் படத்திற்கு மிகப்பெரிய அளவில் பலம் சேர்த்தன. வாலிக்கும் மிகப்பெரிய செல்வாக்கை உருவாக்கி தந்த மேல் பிறக்க வைத்தான் பாடல் மீனவ சமுதாய மக்களின் வாழ்க்கை போராட்டத்தை தத்ரூபமாக வெளிப்படுத்தியிருந்தது. கடல் புறத்து கிராமத்தில் வசிக்கும் 2 மீனவ குப்பம் சகோதர பாசத்துடன் ஒற்றுமையுடன் இருக்கும் அந்த இரு குப்பத்தையும் பிரித்து அவர்கள் நடுவே பொறாமை தீ மூட்டி மோதலை உருவாக்கி அதில் குளிர் காய்கிறது ஒரு மோசடி கும்பல். காலம் காலமாக தீரா பகையாக இருக்கும் இந்த இரு குப்பத்தையும் சேர்ந்த நாயகன் எம்ஜிஆர், நாயகி சரோஜாதேவி நடுவே காதல் மலர்கிறது. அவர்களின் காதல் எதிராளிக்கு சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டதைப் போல உருவாகி விடுகிறது. மிச்சம் வைத்திருக்கும் பரம்பரை பகையை ஊதி பெரிதாக்கி கொழுந்துவிட்டு எரிய வைக்கிறது மோசடி கும்பல், அதாவது நம்பியார் கும்பல். இதற்கொரு நிரந்தர தீர்வு காண கிளம்பும் நாயகனுக்கு சத்திய சோதனைகள் காத்திருக்கின்றன. காதலா மக்களா என முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறான் கதாநாயகன், தள்ளப்படுகிறார். துண்டுப்பட்டு கிடக்கும் குப்பங்கள் சேர்ந்ததா, காதல் கைகூடியதா? மீனவ மக்களின் கண்ணீர் வாழ்க்கையை கொண்ட படகோட்டியின் கதை இதுதான். மீனவ மக்களின் வாழ்க்கை போராட்டமும் அவலமும் தத்ரூபமாக பதிவு செய்யப்பட்ட படம் இது. 2 குப்பங்களுக்கு இடையே இருந்து வரும் பரம்பரை பகையை கதையின் அடித்தளமாக்கி ஒரு அழகான காதலை அதன் மேல் கட்டிடமாக எழுப்பியிருந்தார் இயக்குனர் டி. பிரகாஷ் ராவ். அழகான கடல், கடல் சூழ்ந்த கட்டுமரம், படகுத்துறை, மீன்வலை, சந்தை, குப்பம், தொழிலின் அடிப்படையில் எழும் பகை என மீனவர் வாழ்க்கையை ஒட்டிய காட்சி அமைப்புகள் கவிதையாக மனதில் பதிவாகியிருந்தன. தொட்டால் பூமலரும் என்கின்ற அந்த பாடல் கேரளாவில் ஒரு அழகான கடற்கரை ஓரத்தில் அருமையாக படமாக்கியிருந்தார்கள். சக்தி கிருஷ்ணனின் வசனம் வலிமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏற்று நடித்த அந்த கதாபாத்திரம் அவரை பாமர மக்கள் மனதில் ஒரு தானை தலைவனாகவே பதிவு செய்துவிட்டது. சாமானிய மக்களை சுரண்டி பிழைக்கும் சுயநல கும்பலை துணிச்சலுடன் எதிர்த்து நின்று போராடும் ஒரு ஒப்பற்ற தலைவனாக எம்ஜிஆரை காண வைத்தது இந்த திரைப்படம். எழுப்பும் இந்த போராளி காதல் காட்சிகளிலும் தூள் கிளப்பியிருந்தார். எம்ஜிஆரின் கண்டுபிடிப்பான சரோஜாதேவி இந்த காலகட்டத்தில் அவருடன் நிறைய படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்தார்.
எம்ஜிஆரின் நாயகியாக அடையாள முத்திரை குத்தப்பட்டிருந்தார். காதல் காட்சிகளில் கிறங்க வைக்கும் கன்னடத்து பைங்கிளியின் காதல் அபிநயங்கள் ரசிகர்களை கிறங்க வைத்தது. காதல் காட்சிகளில் அலங்கார பொம்மையாக மட்டும் வந்து போகாமல் காதல் பிரிவால் வாடும்போது உருக்கமான நடிப்பையும் உருக்கி காட்டியிருந்தார் அபிநய சரஸ்வதி. நம்பியார் வழக்கமான வில்லத்தனத்தை மிரட்டியிருந்தார். ராமதாஸ், நாகேஷ், மனோரமா, அசோகன், ஜெயந்தி போன்றவர்களின் நடிப்பும் படத்திற்கு பலம் சேர்த்தது. நாகேஷ் நடித்த நகைச்சுவை காட்சிகள் படத்துக்கு கூடுதல் பலம் சேர்த்தது. காமெடி ட்ராக் எழுதியவர் ஏ.எல். நாராயணன். திரையுலகின் கவனக்குறிப்பில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு வசனகர்த்தா அவர். மாயம் படத்திற்கு அவர்தான் வசனம் எழுதியிருந்தார். அலிபாபாவும் 40 திருடர்கள் படத்திற்கும் அவர்தான் வசனம் எழுதியிருந்தார். எம்ஜிஆரின் படங்களில் மீனவ சமுதாயத்தின் வலிகளை பதிவு செய்த படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.